Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு டேட் என்னன்னா இன்னைக்கு டேட் என்னம்மா? I what's the date today? Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு டேட் என்ன July 4th of Saturday 2020. இன்னைக்கு எங்கே போகிறோன்னா போகிற வழியிலே பேசினே போகலாம் வாங்க. ஓகே கைஸ், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு ரைடுக்கெல்லாம் எங்கேயுமே போகல. நம்ம இன்னும் ஒரு 2 வீக்ஸில் கோப்ரோ வாங்கிடுவேன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன். அதனால தான் ஒரு புது ஹெல்மெட் வாங்கலான்னு ஹெல்மெட் கடைக்கு தான் போயின்னு இருக்கேன். இன்றைக்கி என் கூட யார் வருதுன்னா சேம் போன வாட்டி டிடிஎல்ஸ் பார்த்து யார் வந்தாங்களோ ஸ்ரீனிவாஸ் அம்மா மாதிரியே அவங்க 2 பேர் கூட தான் போய் வாங்கலான்னுக்கிறேன். சரி வாங்க, அப்படியே பார்த்து பேசிக்கினே போகலாம். ஃப்ரெண்ட்ஸு மீட் பண்ணியாச்சு. கூட தான் போயின்னு இருக்கிறேன். மரியாதை வண்டி ஓட்டிங்கிறான். இப்போ எங்கே இருக்கிறோன்னா தாமஸ் டவுன் ஒரு இடத்துல இருக்கிறோம். இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு இன்னொரு 10 கிலோமீட்டர் இருக்குது. எந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா ஜேசி ரோடுங்க ஒரு இடத்துக்கு தான் போயிருவோம். அங்கே தான் எல்லாம் பைக்கு தேவையான பொருளெல்லாம் அங்கே கிடைக்கும். அங்கே தான் போய் பார்க்கலான்னு இருக்கிறோம். கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. மழை வர மாரி இருக்குது. மோஸ்ட்லி சாயங்கால டைம் ஆகணும். மழை வந்துன்னு தான் இருக்குது 2-3 நாளாக. இன்னைக்கு வரோன்னு நினைக்கிறேன். சொன்ன மாரி மழை வந்து இருக்குது. விசில் லைன் இருக்குது. ஓகே, ஃபைனலாக கடைக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் தான் கடை. லெஃப்ட் சைடா? லெஃப்ட் சைடு. ஸோ எங்கள் முன்னாடி எங்கே எம்டி ஷோரூம் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க புதுசாக. அங்கே தான் போகலான்னு இருக்கிறோம். இது நம்ம பழைய தியேட்டர் ஊர்வசி, ஒரு டைமில் வெரி ஃபேமஸ் தியேட்டர். ஸோ ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். ஃபைனலாக ஹெல்மெட் வாங்கிட்டேன். நான் எவ்வளோ பே பண்ணலாம் வீட்டில் போயிட்டோன்னே சொல்கிறேன். அதுக்கப்புறமா அந்த கடையோட லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நல்ல டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் போயிட்டு ட்ரை பண்ணது, நாங்கள் போய் ட்ரை பண்ணோம். போகிற வழியில் ஜாக்கெட்டு பார்க்கலான்னு போயின்னு இருக்கிறேன். வாங்க மாட்டேன், சும்மா பார்த்துட்டு தான் போயிருக்கிறேன்.
ஃபைனலாக ஹெல்மெட் வாங்கிட்டேன். ஹெல்மெட் ஒன்றே தான் வாங்கலான்னு போனேன். ஆனால் சடனாக சரி எதுக்கு ஒரு மறுபடியும் வரணும், ஜாக்கெட்டும் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஜாக்கெட்டும் வாங்கிட்டேன். ராயல் என்ஃபீல்ட் ஷோரூமில் தான் போய் வாங்கினேன். உங்களுக்கு ப்ரைஸாக நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே அன்பாக்சிங் பண்ண பார்த்து உங்களுக்கு க்ளீனாக காமிக்கிறேன். ஜாக்கெட் எல்லாம் காமிச்சிட்டா இல்லை ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு. வீட்டில் வேறு ஃபோன் பண்ணினே இருக்கிறாங்க. சரி வாங்க வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து சண்டே, இன்றைக்கி வந்து சாட்டர்டே இல்லை. நேற்று நான் வீட்டுக்கு ரீச்சாக வந்து 9 மணி ஆகிடுச்சு. அதனால் வீடியோ எதுவுமே கண்டினியூ பண்ண முடியல. சரி வாங்க நம்ம ஹெல்மெட்டை பார்க்கலாம். ஸோ ஹெல்மெட் வந்து இதுமாரி ஒரு பேக்கில் தான் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அது உள்ளே வந்துட்டு சில ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு, அது காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துக்குறாங்க. கம்பெனியோட லோகோ ஸ்டிக்கர்ஸ் ஒன்று கொடுத்துக்குறாங்க. அப்புறமா பிளட் குரூப் ஸ்டிக்கர்ஸ் ஒன்று கொடுத்துக்குறாங்க. இது வந்துட்டு நீங்கள் உங்களோட எந்த பிளட் குரூப்னு தெரிஞ்சு அதை வந்து நீங்கள் ஹெல்மெட் பண்ணி ஒட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பர்பஸ்க்கு தான் இந்த ஸ்டிக்கர் கொடுத்துக்குறாங்க. சரி வாங்க நம்ம ஹெல்மெட்டை பேக்குலேருந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா இதோட கிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா இதோட கம்பெனி லோகோ வந்து இங்கே ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு எனக்கு. அப்புறமா ப்ரைஸும் வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்துச்சு. நம்மளோட பட்ஜெட்லேயே ஒரு நல்ல ரேஞ்சுக்கான ஒரு ஹெல்மெட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் என்னென்னா 4994. ஆனால் இது வந்து எனக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடச்சிச்சு. அது வந்து டிஸ்கவுண்ட்டெல்லாம் எவ்வளோ டிஸ்கவுண்ட்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ பண்ண பார்த்து அதில் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறமா இது எங்கே வாங்கினேன்னு நான் உங்களுக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். கடை பேர் என்னென்னா ரைடர் சிட்டி. இது வந்துட்டு ஜேசி ரோட் லால்பாக் பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நான் இதோட கரெக்டான லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு ஹெல்மெட் பிடிச்சிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க இந்த ஸ்டிக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஹெல்மெட் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து ரைடிங் ஜாக்கெட்டை பார்க்கலாம். இது வந்து நான் எங்கே வாங்கினேன்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் தான் வாங்கினேன். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஜாக்கெட். நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். எதுக்கு பிளாக்னா என்னோடய வண்டி கலரும் வந்து பிளாக்கு. ஸோ பிளாக் போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு 8500. ஆனால் எங்கள்கிட்ட வந்துட்டு டிஸ்கவுண்ட் கூப்பன் இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரே வாட்டி 2 ஜாக்கெட் வாங்கினோம். சேம் கலர் அப்புறமா சேம் பேட்டர்னில் 2 ஜாக்கெட் வாங்கினால எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிச்சு. ஸோ அதோட டிஸ்கவுண்ட் எல்லாம் நான் இந்த ஜாக்கெட்டோட ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த வீடியோவில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள், ஃப்யூச்சரில் வரும். சரி, இப்போ இந்த ஜாக்கெட்டை நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ ஜாக்கெட் போட்டோன்னே உங்களுக்கு இந்த லுக்கு தான் கிடைக்கிது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறமா இதோட ஃபியூச்சர்ஸ் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். அதுலேயே நான் எவ்வளோ ஆக்சுவல் ப்ரைஸ் எவ்வளோ பே பண்ணணும்னு அதிலே சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ண போகிறேன். எதனா காரணத்துக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. அப்புறமா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you people in the next video. Until then, take care and stay safe guys. Bye.